2026 காலம் மும்முனையா நான்கு முனையா அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது என்னங்க கேள்வி, நான்கு முனை களம் தான் அப்படின்னு உறுதியாயிடுச்சு அப்படின்னு அரசியலை உற்று கவனிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் நம்ம மக்கள் மன்றத்தில் சொன்னது போல் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களம் அப்படிங்கிறது மாறி இருக்கிறது. ஒரு வாலட்டைலாக மாறி இருக்கிறது கரூருக்கு பிறகு. அதில் ஏற்பட்ட மனித துயரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும் கூட நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு வித்துட்டு இருக்கிறதோ இந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு அதிமுக விஜய் தரப்புக்கு கொடுத்து வரக்கூடிய தார்மீக ஆதரவு, அதிமுக கூட்டங்களில் தென்படக்கூடிய விஜய் கொடிகள், அதை தாண்டி எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் திமுக கிட்டது தப்பிக்கணும்னா விஜய் அதிமுகவோட கூட்டணி வைத்தே ஆகணும், இப்போ பவன் கல்யாண் போல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், இல்லைன்னா தாவேக்காவை திரு விஜயை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது. காங்கிரஸோடு விஜய் கூட்டணி பேசுறார் அப்படிங்கிற ஹேசியங்கள் யூகங்கள்லாம் இன்னொரு புறம். விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றால் அது மும்முனை போட்டி, இல்லை என்றால் நான்கு முனை போட்டி. திரு டிடி விதிநகரன் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தே தீரும் அப்படிங்கிறார். இப்படி நிறைய தியரி ஸ்டேபிளில் இருக்கு. நம்ம பேசுவோம் 2026 காலம் மும்முனையா நான்கு முனையா அப்படின்னு. நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். திரு தனியரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய இணைகிறார். திரு சேலம் மணிகண்டன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு ஜுபேர் பத்திரிகையாளர் நம்மோடு இணைகிறார். திரு அனந்த் அஜித் விஜய்க்கு ஆதரவாக வந்திருக்கிறார். கப்புட்டியெல்லாம் சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருக்குல்ல, எல்லாம் சூடா இருக்கு. சரி, என்னன்னா டீயும் காஃபியும் சூடா இருக்கலாம், அதுல ஒரு பிரயோஜனம் உண்டு. இந்த கப்பு மட்டும் எப்பயுமே சூடா இருக்காது, ஏன்னு கேட்டேன். பேசுவோம், ஏன்னு கேட்போம். நம்ம திரு தனியரசு அவர்கள்ட்ட நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு பாருங்க. அவரை மையப்படுத்தி தான் 26 காலம் மும்முனையா நான்கு முனையா அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அதான் யதார்த்தம் இல்லையா? இல்லையா, ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி துவக்கலாம். அதுல குறிப்பா தமிழ்நாட்டினுடைய சூழல், ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிற பொழுது அது பெரிய வெளிச்சத்தை பெறுகிறது. அது நம்ம விரும்பலினாலும் இக்காலத்துல அப்படித்தான் இருக்கு. அதான் அந்த விஜய் இப்போ 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? ஏற்படுத்துகிறார். அப்ப ஏற்கனவே நீங்க துவக்க நிலையில கரூர் சம்பவத்திற்கு அல்லது அந்த உயிரிழப்புகளுக்கு முன்பு அல்லது பின்புன்னு இரண்டு வகையில அது நமக்கு கரூர் சம்பவத்திற்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி அப்படிங்கறதுல உறுதியா இருந்ததை நம்ம உறுதிப்பட சொல்ல. இப்ப மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மத்தவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஆமா இல்லைன்னு எதுவுமே சொல்லலையே. அதுதான் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டங்கள்ல, பரப்புரை கூட்டங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை தொண்டர்கள் ஏந்தி செல்வதும், அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை மகிழ்ந்து பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது, கிட்டத்தட்ட கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை போன்று அவர் மகிழ்ச்சியோடு அந்த செய்தியை பரப்புறது, அவர்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் நிலவுகிறதா நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவத்துல தாவேக்காவை பாதுகாத்து கரூர் சம்பவத்திற்கு முழுக்க திமுகவை, அதனுடைய அரசை, நிர்வாகத்தை கடுமையா சாடுறத நம்ம பிரதான. அதிமுக தனியா செய்யுதா இல்ல தாவேக்காவோட ஒரு புரிந்துணர்வுல தான் செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்காவோட ஒரு புரிந்துணர்வுல தான் செய்யறாங்க. அது நீண்ட காலமாவே தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மௌனமான ஒரு இணக்கமான உறவு நீடிச்சதை நம்ம பார்த்தோம். பெரிய அளவுல பொது மேடைகள்ல ஒருவர் விமர்சிக்கிறது இல்லை. ஒரு கட்டத்துல அதிமுகவின் தலைமையை தாழ்வாக மதிப்பிட்டு விஜய் பரப்புரை நடத்திய போது, அதாவது அதிமுகவுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்றிருந்த அந்த கட்சி இப்பொழுது எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லுவது. அப்புறம் திமுக வெர்சஸ் டிவிகே, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்ங்கிறதா இங்க போட்டி. அதிமுக களத்திலேயே இல்லை, அது பரிசீலனைக்கு அல்லது விவாதத்திற்கு இல்லாத அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு கட்சிங்கிற மாதிரி தான் நாட்டு மக்கள் மத்தியில விஜய் பரப்புரை கூட்டத்தில் கொண்டு போனார். ஆனாலும் எடப்பாடியார் விஜய் குறித்தோ தாவேக்கா குறித்தோ அல்லது ஒட்டுமொத்த அதிமுகவினரோ தாவேக்காவை விமர்சிப்பது அல்லது விஜய் விமர்சிப்பதிலிருந்து விலகி இருந்து அல்லது அதை ஒரு மறைமுகமாக தன்னுடைய நேரடியா பாயிண்ட்க்கு வந்துரும். கூட்டணிக்கு போறாக நினைக்கிறீங்களா ரெண்டு பேரும்? வாய்ப்பு கூட இருக்குயா. அதாவது பாஜக அதிமுக விஜய் அப்படிங்கிறது தான் பாஜகவோட விருப்பம். பிரச்சனையா பாஜக தானே. அதுதான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக தமிழ்நாட்டுல உறுதியா இருக்கு. ஆனாலும் பாஜக எப்படி அதிமுகவை தன் வசப்படுத்தி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ, அதிமுக விரும்பினாலும் வெளியேற முடியாதோ, அதே சிக்கலுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகமும் விஜயும் சிபிஐயின் வழக்கின் அல்லது விசாரணையின் பிடியில் இருப்பதனால் தாவேகாவால் துணிந்து
தனித்து சுயமாக இயங்க முடியாது. ஆகவே இப்பொழுது அதிமுக எப்படி பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் நீண்ட காலமாக பயணிக்க வேண்டிய நெருக்கடி இருக்கிறதோ அதே நெருக்கடிக்கு தமிழக வெற்றி கழகமும் பிஜேபியும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது இந்த வழக்கு விசாரணை என்கின்ற வழக்கிற்குள் சிக்கி விஜயால் முடிவெடுக்க முடியாத நிலையில் இருப்பதனால் மும்முனை போட்டி குறிப்பாக அதிமுக பாஜக தாவேக கூட்டணி வாய்ப்பு கூடுதல் இருக்கையா கேட்போம். இதை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அவரோட அசஸ்மெண்ட்ல இருந்து மாறுபடுறீங்களா? இப்படி ஒரு நரேட்டிவ் வலுவா வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதிமுக கூட்டங்கள்ல தாவேக கொடி பறக்குது. அவங்க தார்மீக ஆதரவை நிறைய கொடுக்குறாங்க. ஆனா எதுக்கும் மறுப்பு இல்லையே தாவேக தரப்புல. அது நோக்கி தான் போகுதோ அண்ணன் சொல்ற மாதிரி. டாபிக் உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு 2 சமூக தேவைக்காக 2 கருத்தை சொல்லிட்டாரு. ஏதோ 7 போட்டு போறீங்க. இல்ல உங்க பெர்மிஷனோடவே நான் சொல்றேன். இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்கள்ல வந்து போஸ்ட் ரீபோஸ்ட் போடும்போது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிஷன்ஸை ஃபாலோ பாயிண்ட்க்கு வந்திருக்க தலைப்புக்கு வந்திருக்க. இல்ல சைபர் கிரைம் அவ்வளவு சொல்றாங்க. தலைப்புக்கு 2K கிட்ஸ்க்காக சொல்றாங்க. எதுவும் சொல்லல. இப்போ நீங்க இந்த டாபிக் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இது இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா வந்து ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம். அது தோல்வி வந்து உட்காரக்கூடாதுன்றது எல்லாரோட ஆசை. இந்த நேரத்துல 15 நாளா நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்? இல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது வந்து அது ஒரு பெரும் துயரம், அந்த கட்சியோட பர்சனல் லாஸ். அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் பிடிக்குமா? இல்ல அது வெளியில வந்தாச்சு, எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகங்களில் பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உண்மையான பாயிண்ட் என்னன்னா, நீதிக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகணும். அங்க போயிருக்காங்க, அதுக்கான ஒரு இன்டரிம் வெர்டிக்ட் வந்திருக்கு, அந்த நீதி பெறப்பட்டிருக்கு. மக்கள் மன்றத்துக்கு ஜனநாயகம் பிறகு வந்துருவாங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் மன்றத்துக்கு வந்து பேசினா, மக்கள் மன்றத்துல ஒரு விஷயத்தை முன் வச்சா அது தீர்ப்பா மாறாது, கருத்தா மாறும். அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அமைதியை கடைபிடிச்சாங்க. அவங்க வந்து ஒளிஞ்சிக்கல மறைஞ்சிக்கலன்ற பாயிண்ட் நான் ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து ஒரு சைலன்ஸ், அது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா தான் நான் பார்க்குறேன். அந்த சைலன்ஸா அந்த 15 நாள் கடைபிடிச்சாங்க. 16ஆம் நாள் அந்த 16ஆம் நாள் வெளியில தான் பேச்சு. ஆமா, வெளியே வந்திருக்கோம் இல்லைங்களா? அங்க நீங்க ஆதவர்ஜுனா பேசினதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளர் வெளியே வந்ததை பார்க்கலாம், விஜய் சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம், கட்சியோட ஆக்டிவிட்டிஸ் பொது வெளிக்கு வந்தது சொல்றீங்களா? இல்ல, கட்சி ஆக்டிவிட்டிஸ் அவங்க பார்க்குறாங்க. நீங்க காணும் தலைமறைவுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அப்படி இல்ல, வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், இந்த தாவேக்கான்ற நட்சத்திரம் எல்லாருக்கும் தேவைப்படுது. இன்னைக்கு இந்த கரூர் துயரத்தை தொடர்ந்து தாவேக்காக்கு ஆதரவை தாண்டி சூரியன் சுட்டு எரிக்குது போலவே டெல்லியில இருந்து. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சூரியன் இங்க இருக்கிற சூரியன் எனக்கு மேகமூட்டத்துல மறைஞ்சு கிடக்குது. நீங்க என்ன சூரியன் அங்கன்னு சொல்லி எந்த சூரியனும் சுட முடியாது. சூரியன் தாமரை இல்ல, அதோட பெரிய பெரிய நட்சத்திரம்லாம் இருக்கீங்க. நான் சொல்றது என்னன்னா, தாவேக்காக்கு இன்னைக்கு ஒரு ஆதரவுன்றதை தாண்டி அந்த கரூர் துயரத்துல இத்தனை உயிர்கள் போயிருக்கு, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லும்போது அது அஇஅதிமுகவோ பாஜகவோ இல்ல தனிப்பட்ட முறையில் அவங்க பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை சாரோ இல்ல முதல் நாள்ல சீமானோ சொல்லும்போது அந்த பாயிண்ட் வந்து அப்படியே தாவேக்காக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு நரேஷன் செட் ஆயிடுச்சு. அதோட நிப்பாட்டிக்கலையே அவங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு, இல்லாட்டி உங்க நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடுங்கிறாரு. அவங்க கூட்டணியை நோக்கி தானே போறாங்க. சாயந்தரம் ஒரு ரீசன்ட் நியூஸ் நீங்க பாத்தீங்களா எனக்கு தெரியல, நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். கரூர்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களைய தாவேக்கா தலைவர் மீட் பண்ண போறார். கரூர் போகும்போது அவர் இங்க வராருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கரூர்லயா? கரூர்ல அவர் வராருன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க பாருங்க, விசிகா தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமையுமான்ற ஒரு கேள்வி. இது என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டணி பாயிண்ட் வந்தாலே நீங்க இந்த கூட்டணி கட்சிகள் பேர் யாரு படிதோடுதோ அவங்க ரெண்டாவது. முக்கியமா இங்க பிரச்சனை யாருக்கு எழுதுன்னா திமுக. எப்படியும் இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்ற கேள்வி ஆரம்பத்துல இருந்து திமுக இருக்கு. ரொம்ப சிம்பிள் லாஜிக். நான் ஒன்னும் திமுக பயந்துட்டாங்க ஒதுக்கிட்டாங்க நான் அப்படி பேசல. தாவேக்காக யாரும் கூட்டணி கூட போயிடக்கூடாது. அது அஇஅதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, நாம் தமிழர் இருந்தாலும் சரி, இல்ல விசிகா இருந்தாலும் சரி, யாரு கூடயும் தாவேக்கா போயிடக்கூடாது. அது வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் அடிச்சிருவாங்கன்ற ஒரு கேள்வி தான் ஆரம்பத்துல இருந்தே. அதிமுக வந்து வெயிட் பண்ணும்போதே பாருங்க போறாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாம இருந்தாலும் பாருங்க போறாங்க. என்ன ப்ராப்ளம்னா, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க திமுக. இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஒரு பெரிய ஃபேக்டரா எந்த கட்சியும் இருக்கும், அதுல பெரிய அடிஷனல் ஃபேக்டராகவும் இந்த ஃப்ரெஷர்ஸ் ஓட்டு, அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எல்லாத்தையும் இழுத்துட்டு தாவேக்கா கொடுத்தா அது ஒரு தம்பிங் மெஜாரிட்டி. கரூருக்கு அப்புறமா இல்ல நீங்க சொல்லுங்க, கரூர்ல எத்தனை மக்கள் தாவேக்கா குற்றம் சாட்டினாங்க? எத்தனை தலைவர் தான் சொல்லணும். இதுக்கு அண்ணன் குற்றம் சாட்டினாங்களா? குடும்பங்கள் உட்பட இல்ல. நீங்க குற்றம் சாட்டலன்னு எப்படி தெரியும் விஜய் குற்றம் சாட்டப்படல. எல்லாரும் அந்த குடும்பங்களுடைய பேட்டிகள்லாம் பாத்தீங்கல்ல, எங்க வீட்டு புள்ள போலங்கிறாங்க. குழந்தைகளை இழந்தவங்க, குடும்பத்தினரை இழந்தவங்க, அதுவே சான்று இல்லையா? ஐயா, குடும்பத்தில் இருக்கிறவங்க 2 குடும்பத்தில இருந்து பேட்டி எடுத்திருக்காங்க. பாக்கி இன்னும் 39 குடும்பத்தில இருந்து எந்த பேட்டியும் வரல. நாட்டு மக்கள் மத்திய எவ்வளவு கொதிப்பா இருக்கிறாங்க விஜய் மேல, தாவேக்கா மேல. ஒட்டுமொத்த அறிவு சமூகமே தாவேக்காவை கடுமையாக
கண்டித்து கடுமையாக தாவேகா இப்படி தலைமறைவாக இருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் இருந்ததுன்னா தலைவர் விஜய் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலயோ இப்ப எங்க அரவிந்த் சீட்டு மாதிரி எல்லாம் நீங்க ரெண்டு குடும்பம் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, அவருக்கு வந்து எந்த இடத்துல எதிர்ப்பு இல்லைன்ற ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசுறீங்க. ஒரே ஒரு இடத்துல எதிர்ப்பு இருந்திருந்தாலோ எல்லா இடத்துலயும் அந்த 15 நாள் அமைதியிலேயே எந்த ஒரு கட்டமைப்பையோ எந்த ஒரு இந்த நரேஷனையும் செட் பண்ண முடியாம இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில இருக்க சாதகமா இருக்கக்கூடிய ஊடகங்கள் திணறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு சொல்றேன், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குடும்பம் சொன்னா அத கொண்டு வந்து இன்னைக்கு மெயின் ஃப்ரேம் டிபேட் அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு தாவேகாக்கு கூட்டணி காங்கிரஸா விசிகாவா திமுகவா அதிமுகவா பாஜக கேள்வி வந்திருக்காது. ஜாஸ்தி அடிச்சாமே அதுவே சான்றலியாங்கிறார். ஐயா அரவிந்த்யா, இப்ப நீங்க உங்க தலைவரோ உங்க கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோ கரூருக்கு வர முடியாத அளவுக்கு காவல்துறை தலைவரிடத்துல போய் மன்றாடி பாதுகாப்பு கேட்கிற அளவுக்கு நீங்க ஏன் அச்சப்பட்டு அண்ணனுக்கு புரியலையா தெரியலையான்னு தெரியல. ஐயா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல சப்ஜூடிஸா இருக்கீங்கயா, சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் வாங்காம அங்க போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல வாங்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். இப்ப அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா என்ன வாதாடுவாங்கன்னா எதிர்த்தரப்பினர் இந்த இடத்துல போய் சாட்சிகளை கலைத்தார்கள், பேசுவாங்க. நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜூடிஸ்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா இப்ப என்ன சிபிஐ விசாரணை முடிவு வர வரைக்கும் பெர்மிஷன் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு போக முடியும். சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கான பெர்மிஷன் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. போனா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல போய் சந்தர்ப்ப சாட்சியங்களை கலைத்து விட்டார், இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார், அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ இல்ல, இது உண்மை. நான் அப்ளை பண்ணி லெட்டரை கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். தவறா சொல்றேன். நீங்க அடிப்படையில சொல்லுங்க. இங்க நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். ஆனா நீங்க சொல்லுங்க, ஒரு அடிப்படையில ஒரு குற்றச்சாட்டு நாங்க வச்சோம். இங்க வந்து ஒரு நபர் ஆணையமோ இல்ல எஸ்ஐடியோ போடும்போது அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பிரஸ் மீட் வச்சா இந்த விசாரணை போக்கு வழி மாறும். வேற சார், பாதிக்கப்பட்டவங்கள சந்திக்கிறது வேற சார். இந்த சந்தர்ப்ப சாட்சிகள் அங்க கரூர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன் ஹேண்ட் இறங்கி வேலை பண்ணும்போது அங்க தலைவர் போனா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவர் டிஜிபி அலுவலகத்துல பர்மிஷன் கேட்டார்ல, அப்பவே எஸ்ஐடி போட்டுருந்தாங்கல்ல. ஆமா, அப்ப டிஜிபி அலுவலகத்துல இது எங்க கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப இது சுப்ரீம் கோர்ட் பார்வையில இருக்கு. அங்க போங்கன்னு மாத்தி ஹைகோர்ட் இல்ல, ஹைகோர்ட் இல்ல, இப்ப சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிபிஐ தலைமையிலான அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு லீகாலிட்டி. இல்ல, இன்னைக்கு இதுதான் லீகாலிட்டி. நீங்க பாருங்க, அந்த பெர்மிஷன் வந்த பிறகு போகும். ஓகே, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கல் போட்டுருக்கே. இல்ல இல்லையா, இப்ப இவங்க உச்ச நீதிமன்றத்துல அல்லது சிபிஐ இடம் நாங்க கரூருக்கு போகணும்னா அனுமதி கேட்கல, தவறா சொல்றாரு. இல்ல இருங்க, இப்ப நீங்க 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கல்ல, அது விசாரணை பாதிக்காதா? 20 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி அவங்க அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாங்கி அவர் போல சாட்சியங்களை கலைக்கிறது வேற, இழப்பீடு கொடுக்கிறது வேற. சரி, அப்ப நான் கேக்குறேன், திமுக அரசு அறிவிச்சு இழப்பீடு கொடுத்தா அதுவும் பாதிக்கும் சொல்றீங்களா? முதல்ல இழப்பீடு கொடுத்தது யாரு? திமுக அரசு தானே 10 லட்சம் கொடுத்தாங்க. அப்ப அந்த இடத்துல அது பாதிக்காதா? இன்னைக்கு வந்து அந்த முன்னாள் அமைச்சர் போய் வீடு வீடுக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. ஸ்வீட் கொடுக்குறாரு, அண்டா கொடுக்குறாரு, குண்டா கொடுக்குறாரு. அது விசாரணை பாதிக்குமோ? அதை நாங்க வந்து சட்டத்தின் பூர்வமா நாங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது அதை மதிச்சு லீகாலிட்டி ஃபாலோ பண்ற ஒரு சிட்டிசனா இருக்கிறோம். லா அபைடிங் சிட்டிசன்ஸ்க்கும் அதை பதிக்காதவங்க நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நாங்க மதிக்கிறோம் நான் சொல்றேன். அதனால அந்த இடத்துல நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். பெர்மிஷன் ரொம்ப போவோம். இதுல எங்களுக்கு எந்த தெளிவு கன்ஃபியூஷனும் இல்ல. ஆனா அந்த இடத்துல ஒரு லீகாலிட்டி இருக்குன்றதை எல்லாம் மறந்துட்டு குற்றம் சாட்டுறீங்களோ அப்படின்னு நான் கேக்குறேன். அண்ணா இல்லையா, இப்ப அல்ல ஹரிஹரன்யா, இப்பவும் இதுல ஒரு பெரிய அரசியல் சதியை மறுபடியும் பண்றாரு விஜய். மீண்டும் இறப்பு நடந்த இடத்துல துயரம் நடந்த குடும்பங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கோ அல்லது அதனுடைய நிர்வாகிகளுக்கோ யார் தடை விதித்தது? இதுவரைக்கும் தடை அதிகாரபூர்வமா ஒரு தடை சொல்லுங்க. ஒரு காவல்துறை மறுத்தாங்க, அரசு மறுத்தது, வருவாய்த்துறை மறைத்தது. இல்ல, நாங்க இத வந்து ஒரு ஃபார்மட்ல நடத்தணும் ட்ரை பண்றோம். ஒரு மண்டபம் எடுத்து எந்த ஒரு தனிநபருக்கும் பாதிப்பு ஏற்படாம அந்த 41 மரணங்களை சந்தித்த குடும்பத்தினரும் ஒன்றா இணைத்து அந்த இடத்துல யாருக்கும் பாதிப்பு இல்லாம மீட் பண்ண ட்ரை பண்றோம். அதற்கு ஏகப்பட்ட இடையூறு. என்ன மாதிரி அரசியல் சார்? ஒரு தலைவர் வெளியில வந்தனாலே பாதிப்பு ஏற்படும். அது இந்த நீங்க இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, இங்க போல அங்க போலன்னு. அந்த இடத்துல அந்த கூட்டங்களையும் பார்த்தோம், அதுக்கு காவல்துறை கொடுத்த பந்தோபஸ்தையும் பார்த்தோம், அங்க ஏற்பட்ட துயரத்தையும் பார்த்தோம். இன்னமும் நீங்க அதை கேக்குறீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? அந்த இடத்துல அந்த கூட்ட நெரிசல் வந்து இன்னொருத்தருக்கு ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு? இன்னொரு வாட்டி தாவேகா அந்த மாதிரி கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. சட்டமன்றத்துக்கு போனா 1 லட்சம் பேர் வருவாங்க அப்படினா போகாம இருப்பாரா? தலைமைச் செயலகத்துக்கு போகாம இருப்பாரா? தாவேகா ஆட்சி இருக்கும்போது இருக்கக்கூடிய காவல்துறை சிறப்பா செயல்படும். அன்னைக்கு இந்த பிரச்சனை வராது நான் சொல்றேன். ஓஹோ, அதை எப்படி மறுப்பீங்க? அவ்வளவு பேர் வருவாங்க சட்டமன்றத்துக்கு தினமும் போறதுக்கு. தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க நான் சொல்ல. அதுக்கான காவல்துறை அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யும். இது யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படாம
பாத்துக்கோ. இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல, அந்த பொதுவான பாதுகாப்பு கொடுக்கிற நிலைமை இல்லன்றதால தானே நம்ம இங்க கேஸ் கூட இந்த இடத்துல இந்த எஸ்ஐடி கிட்ட கொடுக்காம பாதுகாப்பு சரியா இருக்கும். ஒரு லட்சம் பேர் ரொம்ப ஐயா அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. இது இந்த இடத்துல ப்ராப்பரா இன்டெலிஜென்ஸ்ல ஒரு 100 பேரும் காவல்துறையில சொல்லப்பட்ட அந்த 600 பேர் இருந்திருந்தாலே இந்த பிரச்சனை வந்திருக்காது. கூட்ட நெரிசல் கொஞ்சம் முன்னாடி கணிச்சு இருந்தா அந்த கிரவுட் பிளாஸ்ட கண்டுபிடிச்சிருந்தாலும் இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்காது. எல்லாரும் முடியல. இன்னைக்கு வந்து சபை கட்டு கட்டுறாங்களே. பாயிண்ட் டேக்கன். தலைப்பு பொறுமையான அண்ணன் கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்கிறேன். 3 முனையா 4 முனையா உங்க கணிப்பு என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இல்ல இது எத்தனை முனைன்றதுக்கு நான் அப்புறம் வரேன். வெல்ல போனோன்ற முடிவில் இருக்கும்போது யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதை நம்ம இங்க பார்க்கணும். அஇஅதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் இது இன்னெவிட்டபிள். இன்னைக்கு தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமா? அதுக்கான முகாந்திரமும் இல்ல. நீங்க ஒரு கூட்டணியில சேருவீங்களா? இல்ல அவங்க அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இல்லை. எந்த கூட்டணிக்கு? எந்த ஒரு கூட்டணிக்குமே போய் இன்னொரு முதல்வர் வேட்பாளரை தாவேகா முன்மொழியதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்மி, ரொம்ப கம்மி சொல்ல முடியல. இல்ல நான் கட்சி தலைவர் இல்லைங்கய்யா, அதை சொல்ல வேண்டிய ஆள் வேற ஒருத்தர். மத்தவங்க வேலையை செய்யற பண்பு எனக்கு கிடையாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யறேன். அதனால தான் நான் அது வந்து குறைவுன்னு சொல்றேன். அது அவங்க செயற்குள்ள போட்டிருக்க ரெசல்யூஷன்ல இருக்கு. வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு பொருளும் வருது அண்ணா சொல்றேன். இல்ல அதுதான் அது நான் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா சொல்றேன். அது இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய உரிமை அவருக்கு, நான் அந்த உரிமையை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுதான் செயற்குள்ள ரெசல்யூஷன்ல இருக்குன்றதை நான் பதிவு பண்றேன். முதல்வர் வேட்பாளர் தாவேகாக்கு அவங்க தலைவர் விஜய் சார் தான். அப்படி நான் நம்புறேன். அதுக்கு முகாந்திரமா தான் இன்னைக்கு நான் சாயந்தரம் காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் அது பாரு யோசிச்சு பாருங்க. பவன் கல்யாண் மாதிரி முடிவெடுங்கிறாரே, ஒரு வேளை எடுத்துட்டா பவன் கல்யாண் மாதிரி முடிவு எடுத்தா பவன் கல்யாண் மாதிரி பாஜக கூட போகணும்னு அவசியம் கிடையாது. காங்கிரஸ் விசிகா தாவேகா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தானே. இந்த இடத்துல முதல்வர் வேட்பாளராகவே தாவேகா தலைவர் விஜய் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. சாயந்தரம் அவரோட பிரெஃபர்ட் சாய்ஸ் வந்து காங்கிரஸ் விசிகா. ஏன்னா வந்து திமுக வந்து அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு அறிவிச்ச பிறகு காங்கிரசின் பல மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசி இருக்கிறாரு. விஜய் சார் காலவர பேசினார் நியூஸ் வந்து நீங்க பாக்கலையா? கரூர் தேர்தல் தொடர்ந்து அன்னையில இருந்து திமுக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் அவங்க பாஜகவின் பி டீம் தாவேகான்ற நரேஷன் கூட்டணி எல்லாம் பேசுறாரு. இல்ல ஆறுதல் சொல்லும்போது அந்த ஆறுதல் சொல்றதுக்கு பாஜக அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து திமுக கிட்ட பெர்மிஷன் வாங்கலையே. அவரே தன்னிச்சையா பேசும்போது அவருக்கு வந்து ஒரு நெக்ஸஸ்ல இருக்கிறாரு. செல்வகாந்த் பெருந்தகை கிளாரிஃபை பண்ணாரு. சிஎம் கிட்ட சொல்லிட்டு தான் பேசிருக்காரு. அது ராகுல் காந்தி கிளாரிஃபை பண்ணா எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ராகுல் காந்தி மறுக்கல. சரி ஓகே, அப்ப இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை ராகுல் காந்தி மறுக்கல, காங்கிரஸ் தலைவர்கள் மறுக்கல. அப்ப நம்ம அதிக எதிர்பார்க்கல இல்லீங்களா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கோ? திரு சேலமணிகண்ணா அப்படி எல்லாம் வாய்ப்பு இருக்க. திரு ஆர்பி உதயகுமார் பாருங்க, வாங்க வாங்க பவன் கல்யாண் மாதிரி முடிவெடுங்கிறாரு. புள்ளியார் சுழி போட்டாச்சுன்னு உங்க பொதுச் செயலாளரே சொல்றாரு. செல்வி ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு அவங்களோட முகாம் அலுவலகத்துக்கு முன்னாடி காத்திருந்தவர் சார் திரு விஜய். அவருக்காக காத்திருக்க அதிமுக. காலம் தான் எவ்வளவு வேகமா சுத்துது இல்ல? தேவையான ஏதோ ஒரு படத்துல சொல்ற மாதிரி. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். அது இந்த காலச்சக்கரத்துக்குலாம் நான் அப்புறம் வரேன், பின்னாடி வர்றேங்க. முந்தா நாள் நேற்று 2 நாள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் வந்து முயற்சி பண்ண போனேன். ஆனால் நீங்கள் இப்போ நிறைய திடீர்னு பேட்டிகள்லாம் எடுத்து ரொம்ப பிரபலமாயிட்டதுனால உங்கள் லைனே எனக்கு கிடைக்கல. அதனால உங்களுக்கு சொல்ல மறந்த வாழ்த்து சொல்கிறேன். மனமார்ந்த என் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன். மனமார்ந்த விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அது ஏன்னா எல்லாரும் எப்படி போறாங்களோ, தமிழகம் எந்த வழியில போதோ அந்த வழியில சொல்லிவிடலாம். அதை விட்டுட்டு தீபாவளி அப்படின்னு சொன்னா அண்ணன் தனியரசு உடனே வந்துருவாரு. அண்ணன் ஆரிய பண்டிகைன, திராவிட பண்டிகைன, கைவர் கணவாய், போலன் கணவாயே, பாசிசம் பாயாசம் ஏதோ ஆரம்பிச்சிருவாரு. அதனால நான் தமிழக வழியிலேயே மீண்டும் ஒரு முறை விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள் ஏங்க. உங்களுக்கு நான் எத்தனை தடவை ட்ரை பண்ணேன், உங்க அலுவலகத்துக்கு ட்ரை பண்ணேன்னு பாருங்க. விஷயம் என்னன்னாங்க, இந்த சாக்கர் உலக கால்பந்து போட்டியில பாத்தீங்கன்னா 30-40 டீமுக்கு மேல மொத்தமா விளையாடுவாங்க. ஆனா யார் ஜெயிக்க போறா, உண்மையான பார்ட்டிசிபென்ட் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அர்ஜென்டினா, பிரேசில், இத்தாலி இந்த மாதிரி இருக்கிற மாதிரிங்க. களத்துல வந்து எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா உண்மையான போட்டி அப்படிங்கிறது நான் இன்னமும் நம்புறது இருமுனை போட்டி தான். இன்னொரு விஷயம், என்னோட விவாதம் முடிகிறப்ப ஞாபகப்படுத்துங்க, நான் ஒரு கிளைம் எடுத்துக்கணும். எப்படி பேர்லயே வந்து அஜித் பேரை வச்சுக்கிட்டு அனந்த் அஜித் அப்படின்னு விஜய்க்காக பேச வந்தாரோ, அந்த தம்பி சொன்ன ஒரு சப்ஜெக்டை நான் ஏத்துக்கிறேன். அதுக்கான நான் 10 நாளைக்கு முன்னாடி இதை சொன்னேங்கிற அந்த இதை வந்து பாராட்டு வரையை நான் உங்ககிட்ட அப்புறம் பின்னாடி வாங்கிக்கிறேங்க. நான் என்னன்னு சொல்றேன், எதுக்கு சஸ்பென்ஸ்லாம் வச்சிட்டு காங்கிரஸ் பக்கம் அவர் விரும்புறாரு தானே, அது நான் பின்னாடி சொல்றேங்க. பின்னாடி சொல்றேங்க. நான் சொல்றப்ப என்னோட பதிலே உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ் தேசிய அதிபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் பயிற்சி எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிடுறாருங்க. அதனால அவருக்கு 1, 3வது இடமோ 4வது இடமோ, நான் திரும்ப சொல்றேங்க, தமிழகத்தில் இருமுனை போட்டி தான். ஆனா இருமுனை போட்டினோடனே அண்ணா திமுக திமுக நான் அப்படி சொல்லல. நான் சொல்ல நானு பொறுங்க
அதாவது தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கரூர் துன்பியல் சம்பவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சில படிப்பினைகளை கொடுத்துருக்குங்க. நேற்று தீபாவளி அன்னைக்கு உங்க தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தான் அந்த சுப்பிரமணியபுரம் படத்துல சீனை போட்டிருந்தீங்க பார்த்தேன். பரமா மரண பயனா என்னன்னு காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்னு ஒரு டைலாக் வந்துச்சு. அந்த மாதிரி இந்த சுப்பிரமணியபுரத்தில் வந்த மாதிரி வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது விஜய்க்கு சில நிரந்தரமான படிப்பினைகளை அவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சினா என்ன, அதோட பவர் என்ன, அது திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுன்னா எம்ஜிஆருக்கே விபூதி அடிச்சவங்கிற யதார்த்தம் புரிஞ்சிருக்கும். தனியா நின்னா நான் அவரை குறைச்சி சொல்லுங்க 10-12% ஓட்டு வாங்கலாம், ஆனா தனியார் கல்லூரிக்கு கூட முதல்வர் ஆக முடியாதுங்கிற யதார்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்குங்க. ஒருவேளை 2026 தப்பி அவர் இல்லாம முதல்வர் ஆக முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுக வந்திருக்கா? அதனாலதான் கொடி பறக்குது, இல்ல வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது, கொடி பறக்குது. அடுத்த ஒரு இது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அண்ணா திமுக கூட்டத்தில் தாவேகா கொடி பறப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை சமிச்சை. அதையும் அப்புறம் சொல்றேன், நான் சொல்ல வரது சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஒருவேளை 2026 திமுக மீண்டும் ஜெயிச்சா தன்னுடைய கட்சியினுடைய எதிர்காலம் என்ன, தன்னுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு படிப்பினையும் அவர் படிச்சதுனால இப்ப அவர் என்ன ஒரு மனநிலைமைக்கு வந்திருப்பார் நான் நினைக்கிறேன்னா, தான் வெற்றி பெறமோ இல்லையோ திமுகவை எக்காரணம் கொண்டு வெற்றி பெற விடக்கூடாது, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெஞ்சினம், தன்னுடைய பிறவி கடனே அதான், பிறவி வெறி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பார் நினைக்கிறேன். நான் இப்ப சொல்றேங்க, நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் 99% அவர் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது அண்ணன் இவரு ஆர்பி உதயகுமார் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னா, ஒருவேளை விஜய், அதாவது இப்ப இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியே 150-170 இடத்துல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பலமா இருக்குது. ஒருவேளை விஜய் வந்தால் டிசாஸ்டர், திமுகங்கிற கட்சிக்கு முடிவுரை எழுதப்படும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் அழைக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒரு இப்ப இருக்கிற இந்த கூட்டணியே திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போதுமானது நான் நினைக்கிறேங்க. சோ 99% விஜய் என்ன பண்ணுவார்னா, இப்பதான் தம்பி ஆனந்த் அஜித் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். காங்கிரஸை இழுத்து உங்களுக்கு துணை முதலமைச்சர் தருகிறோம், விடுதலை சிறுத்தைகளை இழுத்து 10 கோடி பொது உடைமை கட்சி தாம்பக்கம் இழுத்து ஒரு வலுவான கூட்டணிக்கு அவர் முயற்சிப்பார். அது இயல்பான கூட்டணி, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு பிஜேபி தோஷம் மற்றும் பிஜேபி தீட்டுப்பட்டுரும். அப்ப முதல் அவருக்கு ஏற்கனவே திரு ராகுல் காந்தி கிட்ட இருக்கிற தனிப்பட்ட உறவு அப்படிங்கறதெல்லாம் வச்சு நிச்சயமா தன் தலைமையில் நான் சொல்ற மாதிரி காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர், விடுதலை சிறுத்தைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கம்யூனிஸ்ட் கூட எழுத்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னு அமைக்கிறது திமுக அதெல்லாம் பாத்துக்குவாரு, அதெல்லாம் பார்க்காம விட்டுருவாரு. அப்ப போட்டி யாருக்குன்னா, சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமிக்கா விஜய்க்கான தமிழக அரசியல் களம் இரண்டாக மாறும். இருமுனை போட்டின திமுக ஃபீல்ட்லயே இல்லாத 3வது இடத்துக்கு போயிடு சார். அவங்க ஆட்சி மேல இருக்கிற ஆன்டி இன்குமென்சி. இன்னொன்னு, திமுக மொத்தமா பல்கா வாங்கிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மையினர் ஓட்டுங்கிறது காங்கிரஸுக்காக அவங்களுக்கு உழுவுற ஓட்டு. காங்கிரஸ் கட்சி விஜய் பக்கம் போச்சுன்னா ஒட்டுமொத்த சிறுபான்மை ஓட்டு அதிமுக பிஜேபிக்கு வராதுன்னு சொல்லப்படுற அந்த ஒட்டுமொத்த ஓட்டும் அங்க போறப்ப போட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய்க்கான களம் மாறும். இதான் சொன்ன இருமுனை போட்டி. இல்ல அப்படி ஒரு கூட்டணி தன்னால அமைக்க முடியலன்னா வலுவான ஒரு கூட்டணியில் தன்னை சேர்த்துக் கொள்வார் விஜய். தமிழகத்தில் வலுவான கூட்டணி எதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் போட்டிங்கிறது இருமுனை போட்டி தான். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதற்கு அதிமுக போட்டி. அப்படி அமையாவிட்டால் விஜய் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார். அதிமுகவும் திமுகவுக்கு தான் போட்டி. ஓகே, இந்த தலைப்பிலேயே பொருட்குற்றருக்கு மும்முனையா 4 முனையா இல்ல இருமுனைன்ட்டார் அவர். பாருங்க, முதல்ல அண்ணன் சேலம் மணியன் அண்ணனுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். 2வது அவரு சந்தோஷமா சொல்லிட்டேனே. அண்ணா வணக்கம், விடுமுறை தின வாழ்த்துக்கள். இல்ல, அண்ணனுடைய கற்பனையை பாத்தீங்கன்னா அவருடைய ஆசை கற்பனை எல்லாம் சொல்றாரு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அது காங்கிரஸ் கட்சி வரணுமா, இந்த பக்கம் விசிகா வரணுமா, களம் 2ஆ மாறணுமா அப்படின்னு நிறைய அவருடைய ஆசைகளை பூரா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. அது விஜய் கூட இந்த ஆசை இருக்கு வாங்குறது தெரியல. அவ்வளவு பெரிய ஆசையை இன்னைக்கு இந்த இதுல பதிவு பண்ணிருக்காரு. தலையாட்டுறாரு சொல்ல இல்லீங்களா. 2011 திமுக எதிர்க்கட்சி கூட இல்லாம தான உட்கார வச்சாங்க கேப்டன் அம்மாவும் சேர்ந்து சொல்லி முடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு தாவேகாங்கிற ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் இரவுல தான் வரும்.
ஆனா இங்க 6 மணிக்கு மேல் நட்சத்திரம் வெளியில வர்றதே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான இந்த விஷயம். டிசாஸ்டர் நடந்தே ராத்திரி இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்றேன். அண்ணா சூரியனே ஒரு 6 நட்சத்திரம் மணிக்கு அதை மறந்துட்டார் போல இருக்கு. 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல சன் இஸ் ஸ்டார். இல்ல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓட மாட்டேங்குது. ரொம்ப வீக். ஆமா 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓட மாட்டேங்குது. நட்சத்திரம் சொல்லாதீங்க, நீங்க வேற ஏதாவது கூட வச்சுக்கோங்க. நட்சத்திரம் ஈவினிங்ல தான் வரும். ஈவினிங்ல இந்த செயல்பாடு இல்லாதனால அதை நம்ம விட்டுறலாம். அப்புறம் முதல்ல இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சட்டசபைக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மொத்தம் 1 லட்சம் பேருக்கு போயிருவீங்களா அப்படின்னு. கிரீஸ் தடவும் என்ன இருக்க போகுது? சட்டமன்றம் கேட்டல அப்புறம் கிரீஸ் தடையை விட்டா அது வாட்டுக்கு போயிட போகுது. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லைண்ணே, மா சுப்பிரமணிய ஐயா சொல்றாரு சூப்பர் ஸ்டார் உதயநிதி அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு. அந்த அளவுக்கு பெரிய நட்சத்திரமா இல்லாட்டி விஜய் சார் ஒரு நட்சத்திரம் தானே. சட்டமன்றத்துக்கு 1 லட்சம் பேரோட போறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து நீங்க ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்கன்றீங்க. சரி, அதெல்லாம் வந்து கேட்ட கேள்விக்கு பதில். இப்ப 4 முனையா 2 முனையா அப்படின்னு பாக்குறப்ப 2 முனை தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதும் 2 முனை போட்டி தான். திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தான். இந்த கூட்டணியில் இப்ப விஜய் என்ற ஒரு கட்சி, புதுசா தாவேக்காங்கிற ஒரு கட்சி வந்திருக்கு. இது என்ன செய்ய போறாங்க? எந்த கூட்டணிக்கு? இல்ல இப்ப புதுசா ஒரு அணி உருவாயிருக்கு. தாவேக்காங்கிற அணி உருவாயிருக்கு. அது அணியா தனித்து நிற்க போறாங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும். இல்ல அவங்க தனிச்சு தான் போவாங்கன்னு கருதுறீங்களா? இல்ல, என்னுடைய பார்வைக்கு ஆல்மோஸ்ட் இப்ப அவங்க வந்து பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் தாவேக்கா போயிருச்சு. வேற வழியே கிடையாது. அதை மீறி அவர்கள் அரசியல் செய்ய முடியும். இப்ப ஒரு மதில் மேல நிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பெரும் கடல், இந்த பக்கம் ஒரு முதலை பண்ணை. எதுல விழ போறாங்கன்னு தெரியல. எப்படி விழுந்தாலுமே அவங்களுக்கு தனிச்சு நின்னாலும் எது கடல் எது முதல்ல இல்ல, அது நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. எந்த கடல்ல விழுக போறாங்களா இல்ல முதலையில் விழுக போறாங்களா அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி பலம் அப்படிங்கறத தொடர்ந்து அதிமுக திமுக வெற்றி பெற்றுட்டே வருது. 67ல் அண்ணாவினுடைய காலகட்டத்தில் இருந்தோம். அண்ணாவே அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி தான் தேர்தலை சந்திச்சார். ராஜாஜி வரைக்கும் மணிக்கு சேர்த்து தான் பண்ணியிருக்காரு. அப்ப ஏன் விஜய் பாஜக எல்லாம் கூட்டணி? அந்த லாஜிக் அவங்க அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவாங்கல்ல? இல்ல, டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்களோ இல்லையோ ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட்டை மாட்டிட்டாங்க தாவேக்காவுக்கு. ஏன்னா நாங்க திமுகங்கிற ஒரு சக்தியை, தீய சக்தியை எதிர்க்க போறோம். அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டெம்ப்ளேட்டும் இருக்கு. காங்கிரஸ்ங்கிற அதுக்கு சான்ஸ் இல்ல. இல்லையா? அதுக்கு சான்ஸ் 100% கிடையாது. ராகுல் காந்தியை விஜய் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கரூர்ல மீட் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவலை ஒரு ஆசை, அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. அது தகவல் கூட கிடையாது. நானே நியூஸ் அது வந்து இவருடைய ஆசை. அது தகவலும் கிடையாது, செய்தியும் கிடையாது, இவருடைய ஆசை. ஆனா ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் சம்பந்தமா காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க. அதுக்கு வர்றாரு ராகுல் காந்தி. ஆனா ராகுல் காந்தி விஜயோட பேசியது உண்மை. அது செல்வ பெருந்தகவை பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் திமுக பெர்மிஷனோட, அதான் அண்டர்லைன், திமுக பெர்மிஷனோட நாங்க பேசியிருக்கிறோம் அப்படிங்கறத பண்ணிட்டார். இத தான் நான் பெரிய கொடுமையா சொல்றேன். தேசிய கட்சி காங்கிரஸ் கூட்டணி தர்மத்தை மதிக்கணுங்க. கூட்டணி தர்மத்தை பர்மிஷன் வாங்கிட்டு பதினோம். கூட்டணி தர்மத்தை பர்மிஷன் வாங்கிட்டு பேசலாம். தமிழ்நாட்டுக்கு இந்தியா கூட்டணி தலைமை திமுக. அதனால அந்த ஒரு மரியாதை, ஒரு நீங்க கட்சி கூட்டணி பிரியுது, நான் அவர் கூட போய் கூட்டணி நிக்கிறேன்னா சொல்லிட்டு போலாம். ஒரு போன் பண்ணி ஒரு கட்சிக்காரர் பர்மிஷன் வாங்குங்க. இதுதான் நீங்க ஃப்ரெண்ட் உங்க வீட்டாள்கிட்ட பேசினா வீட்டாள்கிட்ட பேசுறேன்னு நான் சொல்றது வந்து வீட்டாளுங்க டிபேட்டுக்கு வரலையே, நான் மட்டும் தானே வந்திருக்கேன். அப்ப விஜய் சார் வந்திருக்காரு அரசியலுக்கு. திமுக கிட்ட ஏன் பர்மிஷன் ஆயிட்டு உங்களுடைய எனிமிட்டி நான் பேசுறேன் நண்பரா, அப்ப உங்கள்ட்ட கேட்டு தானே பேசுவேன். நீங்க அவர் ஒன்னும் ஆதரவு தெரிவிக்கல, அனுதாபம் தெரிவிக்க பேசியிருக்காரு. அதுக்கு கூட அரசியல் எல்லாமே அரசியலா தான் பார்க்கணும். திமுக நான் சொன்னேன் இல்லீங்களா, அரசியல் கணக்கு இல்லாம இருக்குமா? கண்டிப்பாக இல்ல. அவர் இந்தியா கூட்டணியில இருக்காரு. இந்தியா கூட்டணி திமுகவை கடுமையா எதிர்க்கிற ஒருத்தட்ட, இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் அவர் தான் காரணம்னு சொல்றாங்க. அவர் ஒரு விக்டிம் போல பாவிச்சு பேசுறதுங்கிறதுல வந்து வேற ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள் திமுக எதிர்ப்பு மனப்பான்மையில் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க எப்படியாவது வந்து தாவேகா கூட போய் ஜாயின் பண்ணிடணும். ராகுல் காந்தி அதுல வருவாரு. இல்ல அது சொல்லி முடிச்சிடறேன். ராகுல் காந்தி வர்றாரா என்னங்கிறது அப்புறம் சொல்றேன் நான். இப்போ அந்த ஒரு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எப்படியா கழிட்டு போய் அங்க சேர்த்தணுங்கிற ஒரு வேலையை செய்யறாங்க. அது ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது ராகுல்கிட்ட விஜயோட மீட் பண்ணி வச்சிடணும், பேசணும் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு முழுவதுமாக இங்க போயிட்டாங்க. இவங்க அதை மீறி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. தாவேகா வந்து ஒருவேளை என்டிஏல ஜாயின் பண்ணிச்சுன்னா 26 தேர்தலோட தாவேகாங்கிற ஒரு கட்சியினுடைய இறுதி அத்தியாயம் எழுதப்படும். ஒருவேளை இந்த முயற்சிக்கு உயிரூட்டத்துக்கு சில பேர் இன்னும் கூடுதல் 2 ஆப்ஷன் தான் தாவேகாவுக்கு தமிழ்நாட்டில். இப்ப ஒன்னு தனிச்சு, இல்ல என்டிஏல போகணும். காங்கிரஸ் ஆப்ஷன் இல்லைங்க, ஆப்ஷன் இல்ல, வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. 2 ஆப்ஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஆப்ஷன். அதுதான் முதல்ல கடலுங்களா? ஒன்னு முதலையில விழுகணும், கடல்ல விழுகணும். நான் கூட காங்கிரஸ் சொட்டிங்களோன்னு இல்ல, காங்கிரஸ் எப்படி சொல்லுவீங்க? காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கூட்டணி தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கே. சரி, அதனால வாய்ப்பே இல்லை. 2 ஆப்ஷன் தான், 2 கூட்டணி தான். நாம் தமிழர் தனியாக ஒரு கூட்டணியா இருக்கு. இப்ப தாவேகாவுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்டிஏல சேரணும், இல்லாட்டி ஒரு தனியா நிக்கணும். தனியா நிக்கிற பட்சத்தில் கூட்டணி பலம் இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது வாய்ப்பே இல்ல. தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படி தான் இருக்கு. அதே நேரத்தில் கரூர் சம்பவத்துக்கு ஒரு மிகவும் பின்னடைவாக தான் இருக்கிறாங்க. அப்ப என்டிஏல ஜாயின் பண்றப்ப இந்த கட்சி ஆரம்பிச்சதுடைய நோக்கமே போயிடும்.
கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி கொண்டு போறப்போ வந்து அப்ப அந்த கூட்டணி கட்சி ஆரம்பிச்சதுக்கு உண்டான அதான் நம்ம டெம்ப்ளேட்லாம் இருக்குல்ல, ஒரு ஆரியத்தை எதிர்த்து ஆரம்பிச்சது தான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ராஜாஜி கூட முகமாவே இந்த ராஜாஜியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஏன் அவ்வளவு தூரம் 91க்கு அப்புறமா 2002ல 99 to 2004 கூட்டணியில இருந்துட்டு ராங் காட்டி ரைட் மேன் சொன்னார் கலைஞர். அன்னைக்கு இல்லாத டெம்ப்ளேட் இருக்கேங்க அவர் பண்ணல. சோ அப்ப அந்த டெம்ப்ளேட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அவங்க பண்ணிருக்காங்க, நாங்க பண்ண மாட்டோம். ஆனா பண்ணவங்க பாருங்க எப்படி பேசுறாங்க. அந்த டெம்ப்ளேட் தமிழ்நாட்டுல எடுபடாது. அப்புறம் எப்படி நீங்க 2004 2006 ஜெயிக்கிறாங்க? எடுபடுறதுக்கு எல்லா வேலையும் ரெடி ஆயிடுச்சு. எல்லா டெம்ப்ளேட் போர்ட பெயிண்ட் அடிச்சு ரெடியா வச்சிருக்காங்க. இல்ல பண்ணது அவங்க. ஏன் சார் பண்ணீங்கன்னு கேட்டா நீங்க பண்ண போறீங்களா? அதான் சொல்றேன், வரலாறுகளை நீங்க முன்னுதாரணமா காட்டி வந்து இவங்க களத்துல இறங்க போறாங்கங்கறதா இப்போதைக்கு யதார்த்தமா இது வரைக்கும் வந்து தாவேக்காக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிர கூடாதுன்ற பதட்டம் ஒரே ஒரு பட் பெரிய ஒரு கூட்டணி அமைப்பு ஆல்ரெடி லைன்ல இருக்கு, அது வெளியில சொல்லப்படாம இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய கட்சிகள் இல்ல, ஆனா பல கட்சிகள் இருக்குன்றதையும் பதிவு. ஓகே, இடைவெளி கணத்தன உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க போறேன். பட் என்ன பிரச்சனை மணிகண்டன்? ஒண்ணு இல்ல, என் நண்பர் சுபேருக்கு ஒண்ணு நான் உடன்படுறேன். தமிழக அரசியல் களங்கிறது அண்ணா திமுக திமுக தான் இருக்கணும், விஜய் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது முதலை கூட்டங்கிறது என்டிஏ கூட்டணி. அப்ப என்ன சொல்லுங்க, உங்க வாயால விஜய் எப்படியாவது புடிச்சு இந்த என்டிஏ பக்கம் தள்ளி விடுங்க, காலி ஆயிடுவாங்கல்ல, அதை சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான் நானும் உடன்படுறேன். அதனால இந்த என்டிஏ பக்கம் எப்படியா சொல்லுங்க. ரெடியா இருக்காரு பாருங்க, அஜித் இருக்காரு, ரெடியா இல்ல. நானும் கவனிச்சிட்டு இருந்தேன் அண்ணன் தனியரசு முகத்துல கொஞ்சம் வருத்த ரேகைகள். உங்க காங்கிரஸ் பேசிட்டு இருக்காளே, அப்ப கொஞ்சம் அண்ணன் பதற்றப்பட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன இல்ல, வாய்ப்பு இல்லை. உறுதியா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து வெளிவராது. காங்கிரஸ் தேசிய அளவில் பாஜக அல்லது பல நெருக்கடிகளுக்கு மத்தியில விஜய் என்கின்ற இந்த அரசியலில் குழந்தையாக புதிதாக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை நம்பி தன்னுடைய அரசியல் பயணத்தை தமிழ்நாட்டில் அவரை முதியவர், குழந்தை, பையன் எல்லா பருவத்திலும் பெஸ்ட். அந்த வீடியோ இல்ல அரசியல்ல குழந்தை, அரசியல்ல அது வந்து ஒரு அது இன்னும் பயிற்சி இல்லாத விஜய். அதுதான் இப்ப நம்ம கரூர் சம்பவம். அதற்கு பிறகு அவர்கள் மறைவா இருப்பது, செயல்படாமல் இருப்பது, அது வந்து இப்ப டெல்லி பாஜகவின் அலுவலகத்துல கொஞ்ச நாள் ஆதரவுல விஜய் தாவேகா, அப்புறம் அதிமுக ராயப்பேட்டை அலுவலகத்துல எடப்பாடி அலுவலகத்துல கொஞ்ச நாள் பாதுகாப்பா நீலாங்கரில தானே இருக்காருன்னு நினைச்சோம். இப்போ டெல்லி பிஜேபி ஆபீஸ் ராயப்பேட்டெல்லாம் தங்குறாரா? இப்ப அந்த அளவுக்கு நெருக்கடி தானே. இப்போ தாவேகா எங்க இருக்கு? ஒண்ணு பாஜக ஆபீஸ்ல அல்லது அதிமுக ஆபீஸ்ல தான் ஆதரவா இருக்குது. அது தனித்து பனையூர்லயோ நீலாங்கரையிலயோ தனித்து செயல்பட முடியாத நெருக்கடி ஒரு அச்சத்தில் இருக்கு. அது வந்து வெளியே இன்னும் அது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பயம். அதுல இன்னும் சொல்ல 14 நாள் காரியத்துக்காக காத்துட்டு இருந்தானே ஐயா. நான் மட்டும் குழந்தைன்னு சொல்லல, நான் ஏற்கனவே பால்வாடி அல்லது இந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி குழந்தைன்னு சொன்னேன். எங்க மூத்த பாஜகவின் தலைவர் தமிழிசைக்கா சொல்றாங்க, பாஜக விஜய் இன்னும் குழந்தை, அதாவது தாவேகா இன்னும் குழந்தை, அதனால அது எங்க பராமரிக்க பாக்குறாங்களோ சொல்றாங்க. ஆமா, அது மட்டும் இல்லையா, அது எங்க நயினார் நாகேந்திரனையா சொல்றாரு. எங்க அனஞ்சித் சொன்ன மாதிரி ஏயா நீங்க இன்னும் கரூருக்கு போகலன்னா, பாஜகவினுடைய மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய தலைவர் நயினார் சொல்றாரு, கரூருக்கு விஜய் போயிடாதீங்க, போனா உயிருக்கு ஆபத்துங்கிற. அப்படின்னா நீ இன்னும் எந்த அளவுக்கு அந்த குழந்தை பயந்து பாஜகவின் அரவணைப்புல அதிமுகவின் அரவணைப்புல தான் அது உயிர் வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்கணும். ஆனா ஜனநாயகத்தை நம்பி, சட்டத்தை நம்பி, நாட்டு மக்களை நம்பி, தன் ரசிகர்களை நம்பி விஜயால் தமிழக வெற்றி கழகத்தால் இயங்க முடியாத ஒரு நடுக்கத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை யார் நம்பி போய் அந்த கூட்டணியில சேருவா? அல்லது அவர் போய் அவர் ஏற்கனவே பாஜக அதிமுக விரும்புவதை போல அவர்களிடத்தில் போய் சரணடைந்து அவர்களுடைய விருப்பத்தில் தர தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக பிரச்சாரத்துக்கு போவதை தவிர, அதாவது பாஜக பிரிச்சு கொடுக்குமா விஜய்க்கு? அதுதான் பாஜக திமுக ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன். திமுக முதல் விஷயம், திமுகக்கு தாவேக்காக்கு எந்த ஒரு கூட்டணி அமைஞ்சிடக்கூடாதுன்ற பதட்டம் தான். இப்படி அது ஒரு குழந்தை கட்சி, இல்ல அவரே குழந்தை பயந்துட்டாருன்ற இந்த நரேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் பல தலைவர்களுக்கு இந்த மாதிரி அவருக்காக யார் பேசுறாங்க? அவங்க ஆட்கள் பேசுறாங்களா? அவங்க அதிமுக பேசுது, பாஜக பேசல, இல்ல நான் தாவேக்காக பேசல. அவங்க கரூரில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்காக நியாயம் கேட்கிறார்கள். அந்த
குடும்பத்திற்காக பேசுறாங்க. தாவேக்காக யாருமே பேசல. தாவேக்காக தாவேக்கா பேசும். இந்த இடத்துல இவங்களுக்கு அலையன்ஸ்ன்ற முதல்ல இவங்களுக்கு எல்லாம் வந்து தனியா ஒரு தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியும், இந்த இடத்துல மக்களை நம்பி ஒரு மேண்டேட் வாங்கி ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கையே இல்லாதவங்க எல்லாம் கூட்டணி மட்டுமே நமக்கு ஒரே வாய்ப்புன்னு ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு பெல்ட்டுக்கு ஒரு ஜாதியாவோ ஒரு மதமாவோ கட்சிகளை பிரிச்சு வச்சுட்டு இந்த கூட்டணிகளால் மட்டுமே இது வரைக்கும் ஆட்சி பிடிச்சிருக்கோம். கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிச்சதே கட்சிகள் கூட்டணிக்குள்ள போறாங்க. கூட்டணி இல்லாமலும் ஜெயிக்க முடியுன்ற வரலாறு தமிழகத்தில் உண்டு. அதை என்னைக்காவது நீங்க யோசிச்சாது பாத்திருக்கீங்களா? ஓபன் சேலஞ்ச்னா வாங்க, டிஎம்கேக்கும் அலையன்ஸ் வேண்டாம், தாவேக்காக்கும் அலையன்ஸ் வேண்டாம், அந்த ஓபன் சேலஞ்ச் ரெடியா? நீங்க ரெடியா? ரெண்டு பேரும் முடிவெடுக்க இடத்துல இல்ல. நம்ம முடிவெடுக்க இடத்துல இல்ல. நீங்க டிஎம்கே, நான் டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. டிஎம்கே அந்த இடத்துக்கு வருமான்னு கேக்குறேன். தாவேக்கா தனியா போறதுக்கு ஒரு முகாந்திர வாய்ப்பு இருக்கு. அந்த நியாயம் அந்த ஒரு பேசவே வாய்ப்பு இல்லையே. இருக்குமான்னு கேக்குறேன். நான் ஒண்ணும் சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. தண்ணி கொஞ்சம் குடி, கூலா இருக்கு. இல்ல நான் கூலா தான் இருக்கேன். தாவேக்கா தனித்து நின்றால் டீ கப்பு தான் சூடா இருக்கு. அவர் கூட கப்பு இப்ப ஆறி போச்சு. 2026 தேர்தலில் தாவேக்கா என்கிற வச்சு தனித்து நின்னால் தேர்தல் முடிவுக்கு பிறகு அடுத்த படத்திற்கான வேலையை சிறப்பாக தொடங்கி விடலாம். சரி, எனக்கு அப்படி இன்னொரு பதிலும் சொல்லிடுங்க. 2026 தேர்தல் திமுக கட்சி தனியா நின்னால் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா 2016 திமுக தனிச்சு நின்று அதிமுக திமுகவுக்கு ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான் ஜெயிச்சாங்களா, ஆட்சிக்கு வந்தாங்களா, 18 சீட் காலியா இருந்துச்சு இல்லீங்களா? அதை நீங்க பார்க்கணும். இந்த வெற்றி தொகை 1% இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இப்படி மெகா கூட்டணி அமைச்சும் 3% தானே எடப்பாடியை தோத்தாரு. அப்ப எடப்பாடியாருக்கு 2 வருஷம் சிஎம் சீட் கொடுத்துடலாமா? நீங்க தான் வந்து இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா தாவேக்காங்கற ஒரு புதிய எடப்பாடியா ஆயிட்டாரா? நான் இல்ல, அவர் நான் பெரியவங்களுக்கு நான் எப்ப மரியாதை கொடுக்கிறேன். கப்பு டீ எல்லாம் வந்து என்னதான் நான் காஃபியை சொன்னாலும் பெரியவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். என் கேள்வி என்ன அடிப்படையில தாவேக்காக்கு தனியா நிக்க ஒரு வாய்ப்பாவது இருக்குன்றதுக்கு சஜஷன் கொடுத்துறீங்க. ஓகே, நீங்க பெரியவங்க திமுக 2016ல காங்கிரஸ் மட்டும் வைத்தது. இன்னைக்கு இல்ல, 1967 இருந்து குலக்கல்வி சொன்ன ஐயா ராஜாஜியோட கூட்டணி போனவங்க, அப்படி போய் ஜெயிச்சவங்க, என்னைக்காவது கூட்டணி ஜெயிச்சீங்க. நீங்க தான சொல்றீங்க டிஎம்கே டிவிகே, அப்ப நீங்க தான சொல்றீங்க. அப்ப டிஎம்கே எதுக்கு தனியா நிக்க கூட தயார்? நீங்க தயாரா? நாங்க சொல்லல. அது திமுக முடிவு பண்ணா. எல்லா கட்சியும் எல்லா மீடியாவும் பேசுது. தாவேக்காக்கு இவங்க அழைப்பு, தாவேக்கா அவங்க கூட போகுமா? தாவேக்கா சொல்லவே இல்ல. நீங்க தான் சொல்றீங்க. எதுமே சொல்லல. தாவேக்கா தனியா இன்னைக்கு வரைக்கும் தனியா தாவேக்கா எதுமே சொல்லல. மௌனமே ஒரு பெரிய பதில். எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தின் சிறந்த செயல், சிறந்த சொல் செயல். அவங்க செயல்படட்டும். நான் போய் சொல்றேன். தாவேக்கா செயல்பட்டிருக்கா? நீங்க சொல்லக்கூடிய கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட்டணிக்கு தேவையான நாள்ல கூட்டணிக்கு செயல்படுவோம். இன்னைக்கு கரூருக்கும் சுப்ரீம் கோர்ட்ல செயல்பட்டதால தான் இந்த வெற்றி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். திரு தனியரசு இல்லையா? இப்ப தாவேக்கா மரணப்படுக்கையில இருக்கு, ஐசியூல இருக்கு, தலைமறைவா இருக்கு. அப்ப நீங்க அதான் சொல்ல நான் சொன்ன மாதிரி என்னென்ன சொன்னா தாவேக்கா பயமுறுத்த முடியுமோ, அவங்க வந்து டீமீன் பண்ண முடியுமோ, அது ஒரு லைன் போட்டு எழுதி வச்சுட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. இந்த பதட்டம் திமுகவின் பதட்டம்னு நான் சொல்றேன். மரணப்படுக்கையில நான் சொல்றேன் தலைவர் இருங்க ஐயா, தலைவர் விஜய் பேசல, பொதுச் செயலாளர் புஜி ஆனந்த் பேசல, தேர்தல் பிரிவு செயலாளர் பேசல, கொள்கை பரப்பு செயலாளர் அனந்தராஜ் ஐஆர்எஸ் படிச்சவரு அவரு பேசல, அருண்ராஜ் பேசல. யாருமே இல்லாம நம்மளா ஒரு கற்பனையில ஒரு விவாதத்தை தாவேக்கா குறித்து பேசுறோம். அதைத்தான் நான் சொல்றேன். கற்பனையிலாவது தனியா நிக்க தாவேக்காக்கு வழி உண்டு. தனியா நின்று தேர்தல் வெற்றி பெற்ற வரலாறு பல பேருக்கு உண்டு. திமுக என்ன இருக்குன்னு கேக்குறேன். அனந்தஜித் ஒரு நிமிடம் இருங்க. அது மட்டும் இல்லையா, நீதிமன்றத்துல போய் வழக்காடுவதற்கு கூட உங்க கட்சியில வழக்கறிஞர் இல்ல. நீதிமன்றத்தில் போய் வழக்காடுவதற்கோ அல்லது நிவாரணம் பெறுவதற்கு மனு போடுறதுக்கே உங்களுக்கு ஆட்கள் இல்ல. சரி, உங்க கட்சியில இருந்து வழக்காடுனாங்க, வெற்றி பெற்றாங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்தாங்க? சரி, உங்க கட்சியில எம்பியே வாதாடுறாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? அப்படி பேசி சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாதாடுறது யாருன்றது முக்கியம் இல்ல, நீதி எது, நியாயம் எது, சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்கன்றத கேள்வி. அதுகிட்ட போக மாட்டீங்க. நீங்க வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கா இருக்கட்டும், இல்ல கிட்னி முறைகேடு வழக்கா இருக்கட்டும், இன்னைக்கு கரூர் தேரமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நீங்க வக்கீல் வச்சிருக்கீங்க தானே? என்ன தீர்ப்பு கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்? அந்த தீர்ப்பை பாப்பீங்களா, வாதாடின வக்கீல பாப்பீங்களா? நியாயம் முக்கியமா, பேச்சு முக்கியமா? அதையே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க குழந்தை மரணப்படுக்கை, ஒரு பக்கம் குழந்தை, இன்னொரு பக்கம் மரணப்படுக்கை. எப்பா ஒண்ணு குழந்தையாரு இல்ல படுத்துக்கோ, எலெக்ஷனுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து டஃப் கொடுத்துறாத. நீ யாரு கூட கூட்டணி போனீங்கன்னா எங்களுக்கு ஆட்சின்ற கனவா கூட போயிடுமேன்ற ஒரு பயத்துல ஒரு வருத்தம் மரணப்படுக்கைக்கு போச்சு பார்த்தோம். ஐயா, அதுக்கு நீதி விசாரணை இருக்கு. யாருன்னு தெரிய வரும்போது நீங்க கேளுங்க. அதுக்கான தண்டனை சுப்ரீம் கோர்ட் கொடுக்கும். அதுக்கு நம்ம ஆள் இல்ல, அது கூட பெரிய அத்தாரிட்டி உள்ள வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு நடந்த துயரத்துக்கு ஒரு பொறுப்பு யார் எடுத்துக்கணும்னு நான் கேக்குறேன். அது சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும்ன்றேன். அதை எடுத்து நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்றேன். இல்ல, இப்ப திசை தெரியாத ஒரு கப்பல் மாதிரி இப்ப தாவேக்கா பாக்குறோம், அவங்க மூழ்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம்.
அப்ப நீங்க எல்லாம் எதை செய்யணும்? இப்ப நீங்களாவது இப்ப இவ்வளவு ஆதரவா இவ்வளவு தாவேகாவின் மீது தலைவர் மீது இவ்வளவு மாறாத பற்று வைத்திருக்கிற எங்க அனர்சித்தை பார்த்து கேட்கிறேன். நீங்க யாராவது நிர்வாகிகளோடு அல்லது அந்த உங்க கட்சி தலைவர் நீங்க போய் முதல்ல தனிப்பட்ட முறையில் விஜய் சந்திக்க முடியுமா? அப்படி யாரோடுமே தொடர்பில் இல்லாத ஒரு மனிதர் நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு நாடாளுவதற்கு அரசியல் இயக்கத்தை நடத்துவதற்கு மக்களின் கண்ணீரை காட்சி கிளியனா இருப்பதுதான் தலைவர். அது வந்து திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். காட்சி கிளியனா வெளியவர்னா உடனே சந்திக்கணும். யார் வேணாலும் சந்திக்கிற இடத்துல அவைலபிளா இருக்கணும்ல. உங்க விஜய் யார் சந்திக்க முடியும்? ஒரு ஆளையும் நான் விசாரித்த அளவுக்கு உளவு பிரிவில் இருந்து அவர் எங்கிருக்காரு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தன்னை மறைத்துக் கொண்டு வாழுகிற ஒரு மனிதர் கோடிக்கணக்கான மக்கள் நாட்டின் தலைவராக அரசியல் கட்சி தலைவராக எப்படி செயல்பட முடியும்? ஆகவே இவர் ஒரு வெளியே வர்றாருனாலே ஒரு 100 பேர் கூட இருக்கணும். யாராவது பாதுகாப்புல இவர் இயங்குறதுக்கே பட ஷூட்டிங் எப்படி ஆயிரக்கணக்கான பேர் சூழ்ந்திருக்கிற பொழுதுதான் இவர் நடிப்பாரு. அரசியல் கட்சியில பஸ் அவ்வளவு பெரிய பஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 50 பேரு 100 பவுன்சரு காவல்துறையிட்ட போய் சொல்லிட்டு எல்லாரும் புடைசூழத்தான் வருவார். தனித்து ஒரு மனிதனால வாழ பழக்கம் இல்லாம யாரும் சக மனிதனோடு பேசி இயல்பாக வாழ தெரியாத அரசியல் கருத்து இல்லாத சிந்தனை இல்லாத சுய சிந்தனை இல்லாத ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஜயால எப்படி அரசியல் இயக்கத்தை நடத்த முடியும்? ஒரு 41 உயிர் இழந்திருக்கு. அந்த இழந்த உயிர்களுக்கு அதை பறிகுடித்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட பயந்து போய் தன்னுடைய அக்கௌண்ட் இருக்கிற பணத்தை 20 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நேரடியா போய் ஆறுதல் சொல்ல முடியாம தன்னுடைய கட்சிக்காரர்களே போய் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இடைவெளியும் ஒரு அச்சமும் பயத்துல இப்படி வாழுகிற ஒரு மனிதனால நாட்டை எப்படி ஆள முடியும்? இவர் வந்து யாரு அரசியல் கட்சியில் கூட்டணி சேருவா? இதுல காங்கிரஸ் கட்சியோ எங்க விசிகேவோ போய் எப்படி சேருவாங்க? காங்கிரஸ் எப்படி வரும், விசிகே எப்படி வரும்? காங்கிரஸ்க்கும் விசிகாக்கும் இங்க ஆட்சி அமைக்கணும். இந்த இடத்துல மக்கள் மனதை வெல்வ போற யாரு? திமுகவுக்கு எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற விஷயம் இது ஒன்றும் யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. கைப்பொனுக்கு கண்ணாடி தேவை கிடையாது. இந்த இடத்துல எவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. 500 சொச்ச வாக்குறுதியை கொடுத்து எத்தனை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இப்படி இவ்வளவு எதிர்ப்பு இந்தியா கூட்டணின்னு காலாகாலமா பயணிக்கிறாங்க. டைம் டெஸ்டட் அலையன்ஸ். 67 தோக்கடிச்சு காங்கிரஸ் தோக்கடிச்ச காமராஜர் தோக்கடிச்ச திமுக. நீங்க ஒரு 4 வருஷம் 2017-18க்கு அப்புறமா வந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு 65 வருஷம் நரேஷன் நம்ம சொல்ல முடியாது. 2004 இருந்து 2014 மாற்று சக்தி இல்ல அன்னைக்கு. அப்ப 2016 தேர்தல் என்ன சொல்வீங்க? அவங்க அவ்வளவு டைம் டெஸ்டட்னா 2016ல எங்களுக்கு கூட்டணியே அமையலன்னு சொன்னார் அண்ணன். 2016ல கூட்டணி அமைச்சிருந்தா வென்று இருக்கலாமே அவங்க. அன்னைக்கு எதுக்கு இவங்க கூட்டணியில் எல்லாரும் மக்கள் நல கூட்டணின்னு தனியா போயிட்டு திமுக அந்த 1% தோக்குறாங்க? டைம் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல இவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லாம தமிழக அரசியல்ல 2 முகங்கள் இருந்த நிலைமையில அந்த நிகழ்வு நகர்ந்திருக்கு. இன்னைக்கு தாவேக்கான ஒரு புதிய முகம் வருது. இருக்கக்கூடிய திமுகக்கு இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதை தாண்டி இந்த தாவேக்காக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னும் போது மக்கள் இவ்வளவு பெரிய துயரத்திலும் அந்த தலைவர் மேல தவறு இல்ல. அந்த இடத்துல சதி வேற யாரும் பண்ணிருக்காங்க. உங்க மேல குற்றம் இல்ல. நாங்க உங்களை நம்புறோம். இன்னைக்கும் சார் நீங்க போயிட்டு அந்த மக்கள் சொல்றாங்க. நீங்க போய் பாருங்க அந்த வீடியோஸ் பாருங்க. வேற வீடியோ எப்படி எடுத்தது, யார் மூலமாக எடுத்தது, நான் சொல்றது 20 நாள் கழிச்சு வீடியோ எப்படி வந்துச்சு? தேர்ட் பார்ட்டி 3வது நாள் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி யூடியூப் சேனல் போய் எடுத்து சொல்றேன். எல்லாம் அப்ப இந்த இடத்துல யார் எடுக்கப்பட்டது, எப்படி எடுக்கப்பட்டது, யார் மூலமா அந்த வீடியோ பரப்பப்பட்டது? வேற எந்த ஒரு நபர் பேரு 20 நாள் கழிச்சு அந்த வீடியோ வருதா? இல்லங்க, நான் சொல்றது 2வது நாள் 3வது நாள் நடந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இந்த 20 நாள்ல உங்களுடைய நரேஷனுக்குள்ள இத மறந்துருப்பீங்க. எங்க மறந்துங்க? நீங்க எடுத்து பண்ணிருக்கீங்க போல. எப்படியாவது டிமீன் பண்ணினோம். முதல்ல சொன்னேன் இல்லீங்களா, ஒன்னு குழந்தைன்னு சொல்றது இல்ல மரணப்படுக்குன்னு சொல்றது. இப்போ உங்களுக்கு கூட்டணி அமையாது. அப்படி கூட்டணிக்கு எல்லாரும் அவங்களுக்கு வழிமேல் விழுத்து காத்திருக்காங்கன்னு சொன்னா அவர் தனியா வர மாட்டாரு. இன்னைக்கு எத்தனை தலைவர் நான் கேக்குறேன், தலைவரோட வேலை என்ன? இங்க உட்கார்ந்து பேச்சு போட்டியில பேசுறதா இல்ல மக்களை வந்து அப்படியே தனியா ரோட்ல நடந்து வாக்கிங் போயிட்டு போகாதா? மக்களுக்கு எது செஞ்சா இந்த இடத்துல பிரச்சனைகள் தீரும்? இங்க இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியலா மேன்மேட் ப்ராப்ளம்ஸ் ஆட்சிகள் சார் அவரோட அட்ரஸ் ரீகோட் பண்றது என் வேலை இல்ல சார். நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன். கேட்கல நான் என்ன ஆக்டிவா இருக்கறேன்றவங்க தலைவர் சார் நான் சொல்றேன். முதல்ல நான் பேச வந்த அரசியல பேசிறேன். இங்க மக்களுக்கான மாறுதல் இங்க ஒரு பிரச்சனை இருக்கு இல்லீங்களா? நீங்க வந்து ஒரு ஈபி ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஈபி ரீடிங் எடுப்பேன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எடுக்காம எத்தனை கடன் தள்ளுபடின்னு சொல்லி எல்லாத்தையும் மாத்துறதுக்கான வழி போராட்டம் கிடையாது. இந்த இடத்துல யாரால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அதுக்கான தீர்வு அந்த ஆட்சியில உட்கார்றது அதுதான் தீர்வு. இந்த இடத்துல பதில் வேணுமா தீர்வு
வேணுமான்றது தான் நானும் கேட்கிறேன், தாவேக்காவும் கேக்குது. தீர்வுக்கு என்ன பண்றீங்க? தீர்வுன்றது அந்த இடத்துல எதை செஞ்சா மாற்றம் நிகழும், மாற்றத்தை சார் ஆட்சிக்கு வரணும் சார். இத்தனை எத்தனை வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் செய்வாங்க. இப்ப கேட்காதீங்க சார். ஆட்சியில என்ன பண்ண முடியும் சொல்றீங்க? அதிமுக களத்துல ஈபி பிரச்சனைக்காக மாநிலம் முழுக்க போராட்டம் நடத்திருக்கு. மாறிடுச்சா? எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதிமுக ஒரு பெரிய கட்சி, முதன்மையான எதிர்க்கட்சி. நான் கேக்குறேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதே செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? போராட்டமும் போராட்ட களத்தில் மக்களை பாதிக்கிறது அது தீர்வாகாது. தீர்வுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தீர்வுக்கு பதில் நீங்க எங்க உட்கார்ந்துமோ எங்க உட்கார்ந்து கையெழுத்தை மாத்த முடியுமோ அதை மாத்த முடியும். நாங்க உட்கார்ந்துட்டு கற்பனையில நான் வந்தால் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் சொல்றதுக்கு தாவேக்கா தயாரா இல்ல. என்ன செய்யணுமோ அதுக்கு தெளிவா இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர நாள் தடுக்க முடிஞ்சா தடுங்க, ஜனநாயக பூர்வமா. தடுக்க முடியாத நிலைமையில அவதூறு மட்டும் பேசி இங்க அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி சிலாஜி கீச்சிக்கிறதுல என்ன நியாயம்? தேர்தல் முடிவுகள் அன்னைக்கு இது செல்லுபடி ஆக மாட்டது என் கேள்வி. அன்னைக்கு ஜெயிச்ச பிறகு என்ன சொல்றீங்க? 2 வயசு குழந்தை ஜெயிச்சிச்சுன்னு சொல்லி கைதட்ட போறீங்களா? இல்ல 2 வயசு குழந்தை எப்படி ஆட்சி பண்ணுன்னு சொல்லி கவலைப்பட போறீங்களா? அன்னைக்கு அது நடக்கும் நான் சொல்றேன். நடக்காத ஒரு கால் முதலமைச்சர் உங்க விஜய் ஆயிட்டார். வாரத்துல வீக்கெண்ட்ல ஒரு நாள் 3 மணி நேரம் கோட்டைக்கு வர்ற முதலமைச்சர், இருக்கைக்கு வர்ற தலைமைச் செயலகத்துக்கு வர்ற முதலமைச்சர் எப்படி நாட்டு நிர்வாகத்தை கவனிப்பாரு? இல்ல இதுக்கு நான் எடுப்பேன், நான் வந்து வரலாறு எடுப்பேன். எனக்கு மற்ற தலைவர்கள் அவதூறா பேசுறதுல எந்த அளவும் விருப்பம் இல்ல. எதிர்கட்சி தலைவரா கொடநாட்டிலேயே இருந்த அம்மையாரோட கூட்டணி வச்சு சீட்டு வாங்கி அண்ணன் எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. இல்ல அவர் சொல்லலாமான்னு கேக்குறது கேள்விய. எதிர்கட்சி ஏங்க நான் அப்படிலாம் பயந்து ஒண்ணுமே மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி கூட்டணி வச்சு ஐயா சீட்டு வாங்கி ஜெயிச்சிங்களே, இன்னைக்கு நீங்க அப்படி சொல்லலாமா? ஆட்சியில உட்கார்ந்து என்ன பண்றோன்றதால கேள்வி. சேலம் கொந்தளிக்கணுமே தூங்கிட்டு இருக்காரு. விடுமுறை நாள்ல ஹலோ கேக்குதா? 24 மணி நேரம் எங்க அம்மாவை நீங்க விஜயோட ஒப்பிட முடியுமா? அம்மாவோட கட்சி விட்டு நீங்க திமுக போக முடியுமா? போறீங்கல்ல. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எலெக்ஷன் கேம்ப் ஜம்ப் பண்றது தான் இங்க பெரிய சாதனையா நான் கேக்குறேன். அதுல நீங்க பேச்சு இங்க மக்களோட மேண்டேட், மக்கள் மனதை வெல்ல தலைவர் அவருக்கு என்ன இங்க மக்கள் கொடுக்கிற மேண்டேட்னு பாருங்க. அத நீங்க புறம் தள்ளிட்டு 2 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? 22 வருஷமா ஸ்பீக்கிங் சீரியஸ்லி நீங்க பேர போறீங்க. ஓகே திரு சேலமணிகன் சீரியஸா பேசுவோமேனா, இப்போ வந்து நீங்க பொதுத்தளத்திலே இருந்து பார்த்தது போல, நீங்க அப்சர்வ் பண்ணது போல அவங்களுடைய முதல் ப்ரொபென்சிட்டி காங்கிரஸ் வராதா, விசிகா வராதா, கம்யூனிஸ்ட் வராதா தான் இருக்கு. ஆனா அந்த திரு விஜய் வந்து அதிமுக அழைப்பது, எதிர்பார்ப்பது டெஸ்பரேஷன் ஏன் பார்க்க முடியாது? ஹரி, நீங்க கேட்ட கேள்வி நிச்சயமா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த கரூர் ஜாலியன் வாலாபாக் துன்பியல் சம்பவங்கிறது விஜய்க்கு சில திட்டவட்டமான தீர்மானமான படிப்பினைகளை கொடுத்திருக்கோம். இவரோட மிஞ்சினா இதை விட 2 மடங்கு 10 மடங்கு கூட்டம் உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு எப்படி மக்களை சந்திச்சார் அப்படிங்கிற படிப்பினையை அவர் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆந்திராவில் இவரோட 10 மடங்கு கூட்டம் கூடின சிரஞ்சீவி எப்படியெல்லாம் பொதுமக்கள் எதிர்கொண்டாருங்கிறதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தன்னுடைய தவறை திருத்திக்குவார். நிச்சயமா பொதுமக்கள் எளிதில் அணுகக்கூடிய அளவுக்கு ஒரு இதுல இருப்பார் அப்படின்னு நான் நம்புறேங்க. 1. 2வது இதுல பாத்தீங்க அப்படின்னா, நான் அந்த கொடுத்த இன்னொரு முக்கியமான பாடம் என்னன்னா, நிச்சயமா அவர் தனிச்சு நிக்க மாட்டாருங்க. சுபேரோட உள்ளூர் ஆசை பாருங்க என்னங்கிறாரு, அவர் தனிச்சு நிக்கணுங்கிறார். நான் சொல்றேன் சார், விஜய் வந்து 100% தனிச்சு நிக்க மாட்டார் சார். நான் கேட்கிறேன், காங்கிரஸுக்கு இழப்பதற்கு என்ன சார் இருக்குது? 2029 வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். சோ ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. விஜயோட சேர்ந்தா அதிகபட்சம் ஒரு 70 தொகுதி காங்கிரஸ் விஜய் சேர்ந்தோன்னு புரியவே இல்லை எனக்கு. பிஜேபி இருக்கிறதுனால விஜய் தயங்குவார் சார். பிஜேபி இந்த பக்கம் இருக்கிறதுனால விஜய் தயங்குவார். அவர் தலைமையில் அப்ப கூட்டணினா அவர் யாரு சார்? திமுக கூட்டணி வச்சுக்குவார். இயல்பா அவர் ஏற்கனவே போய் ராகுல் காந்தியோட பார்த்து பேசியிருக்கிறாரு. ராகுல் காந்தியோட ஒரு தனி டிராக்ல நட்புல வச்சிருக்கிறப்ப காங்கிரஸ் அவர் இழுக்க முயற்சி பண்ணுவார் சார். அப்ப காங்கிரஸ் என்ன நினைக்கும்னா, சரி 2029 வரைக்கும் மோடி கமுத்த போறோமா, அப்ப விஜய் வச்சு ஒரு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. தமிழ்நாட்டில் பாஜக வளருதுன்னு சொல்றாங்க, அதை காட்டிலும் நாம வளரலாம், ஒரு 75 சீட்டு வாங்கலாம், ஒருவேளை வெற்றி பெற்றால் துணை முதலமைச்சர் பதவி வருமே அப்படின்னு காங்கிரஸ் ரிஸ்க் எடுக்கும். 2வது விஜயோட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு கேரளாவில் நமக்கு சில பல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கணக்கு வைக்கும் சார். என்ன அப்படியே போட்டு ஒட்டி வச்சிட்டாங்களா? கருணாநிதியும் இந்திரா காந்தியும் அப்படி போட்டு இந்த கூட்டணி நாங்க எங்க காலத்துக்கு முன்னாடி 100 ஆண்டுகள் தொடரும்னு சொல்லிட்டாங்களா? அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் சார்.
யாரு மனசுல யாரு, சோனியா மனசுல யாரு, ராகுல் மனசுல யாருங்கிறது சுபேரோ நாடோ எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றது பாசிபிலிட்டிஸ் ஏன் நடக்காது. அவர் ஏதோ சுபேர் திட்டவட்டமா காலையில சோனியா காந்தி கிட்டயும் மத்தியானம் ராகுல் காந்தி கிட்டயும் பேசுதுமா, இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படிங்கிறார். முதல்ல அந்த கூட்டணிக்கு முயற்சி பாருங்க. இல்லைங்கிற பட்சத்துல 1% தான் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. எப்படி வந்தாலும் அதிமுக நல்லது சார். முதல் விஷயம். ரெண்டாவது ஒண்ணு கேக்குறேங்க, திரும்ப நான் மறந்து போயிட்டேன். அதிமுக கூட்டணியில் தாவேகா கொடி அப்படிங்கிறது விஜய்க்கு ஒரு சிகப்பு சமிச்சைங்கிறது புரிஞ்சுக்கணும். பாஜக ஒரு காலத்துல நம்ம கூட சேர்த்த கூடாது அம்மா ஏன் முடிவு எடுத்தாங்கன்னா, சேர்த்துனா மைனாரிட்டி ஓட்டு போகும், சேர்த்தாம விட்டா பாஜக ஆதரவாளர்கள பாதி பேரு நம்ம தான் ஜெயிக்க போறோம், பிஜேபி தனியா நின்று ஜெயிக்காது, நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாங்க. அந்த மாதிரி விஜய் ஒருவேளை தனிச்சிருந்தா எங்க நம்ம தலைவர் ஜெயிக்க போறாரு, ஜெயிக்க போற பழனிசாமிக்கு ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு அவங்க ரசிகர்களை மனமாற கூடும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணும் சார். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், 2 பேரும் குற்றவாளிகள். 41 பேர் செத்து போனதுக்கு விஜயும் காரணம், அரசாங்கம் காரணம். தனி சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை முடிச்சிடுறேன். வெற்றி கூட்டணியில் சேர்ந்தால் விஜய் துருவ நட்சத்திரம், தனியாக கூட்டணி இல்லாமல் நின்றால் விஜய் ஒரு எரி நட்சத்திரம். ஓகே, என்ன எங்க பஞ்ச் காணுமே பார்த்தேன். திரு தனியரசு இறுதி கருத்து ரொம்ப சுருக்குமா, எல்லாருடைய கருத்தையும் கேட்க பாருங்க சுருக்குமா. அதான் வெற்றி கூட்டணியில் இணைந்தால் துருவ நட்சத்திரம்னு வீட்டு கடைசியை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில இங்க மணியண்ணன் என்ன சொல்றாரு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து விஜய் தான் சொல்றாரு. அப்ப நீங்க அதிமுக பாஜக தாவேக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி இறுதியான மாதிரி தான் இன்று வரை தெரியுது. இத வாய் திறந்து விஜய் அல்லது அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் எப்பவாவது ஒரு அதிகாரபூர்வமான செய்தியை சந்திக்கிற வரைக்கும் அதிமுக தாவேக பாஜக இந்த அணி இப்ப உறுதி செய்யப்பட்ட இந்த தோற்றம் நிலவுகிறது. ஆனால் இந்த தோற்றத்தால் விஜய் தன்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் சிதைந்து தனித்த ஆட்சி அல்லது மாறுதல் என்கிற கனவெல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறதாக இன்னைக்கு சூழ்நிலை காட்டு. ஓகே, நன்றி. தாவேகா தான் தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். தாவேகா கூட்டணி போறாங்களா இல்லையா, யார் கூட போறாங்க, என்ன பண்ணுவாங்க, தலைமையிலேயா கூட்டணி ஆட்சியாவா, இப்படின்றது மட்டுமே பேசு பொருளா இருக்கிறீங்களா? இதனாலதான் சொல்றேன், தமிழகத்தின் பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் தாவேகா தான். தாவேகாவின் மூவ் மட்டும் தான் எல்லாரும் உற்று நோக்குறாங்க. தாவேகா சென்டர் பண்ணி தான் இந்த எலெக்ஷன் நடக்க போகுது. தாவேகா ஜெயிக்க போகுது. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை திமுகவுக்கு தேவை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுகவின் தேவை காங்கிரஸுக்கு தேவை. டிஎம்கே ரீப்ளேஸ். அதனால வாய்ப்பே இல்லை, இந்த கூட்டணி முறிவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த கூட்டணி 2026 தொடரும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். தாவேகா எந்த பக்கம் போறது அப்படிங்கிறது, எந்த பக்கம் போனாலும் தாவேகாவிற்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது அப்படிங்கிறது 2026 தேர்தலில் முடிவு. என்ன பாசிபிலிட்டி நடக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் சொல்லும். நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம்.